திருச்சிற்றம்பலம். குருவித்தவா குற்றம் நோயினை காட்டி குருவித்த நோய் உருவித்தவா குற்ற நோய் வினை நீப்பான் உகந்தருளி அறிவித்தவாறு அடியேனை ஐயாரன் அடிமைக்களே தெரிவித்தவா தொண்டனே தன் பொன்னடிக்கே எனையே சிற்றம்பலம். நெஞ்சில் கூடியிருக்கும் திருளைக்கூத்தன் திருவருளை சந்திக்கின்றேன். திரு கைலாயபுரம் வரை மேன்மைக்குள் சைவ ஆதீன பலவலை கொண்டிருக்கும் திரு தனோபுராதீனம் குருமுகா சன்னிதானங்கள் எழுந்திருக்கும் திக்கு நோக்கி வணங்கமாகின்றேன். இந்த திருவையாறு என்கின்ற ஞான பூமியில ஆங்காங்கிருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய திருநேற்று சார்புடைய அடியார்கள் மக்கள், கூடியிருக்கக்கூடிய பாடசாலை மாணாக்கர்கள் அனைவரையும் வணங்கிக் கொண்டு நம்முடைய இன்றைய கருத்தரங்கத்தில் அடியனுக்கு கம்பன் கண்ட ஆட்சியிலே அரசியல் என்பதாக ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய தர்மயாதினத்தினுடைய கும்பாபிஷேக கருத்தரங்கள் எல்லாமே ஒரு நெறிமுறையிலே நடைபெறும். வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம், திருமுறைகள், சாஸ்திரங்கள் என்று இந்த அடுக்குமுறை அமைந்திருக்கும். நேற்று முதற்கால யாகசாலை தொடங்கி இந்த கருத்தரங்கு அமர்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் நேற்று வேதம், இந்த காலை ஆகமம், புராணம் என்றும் இந்த அமர்வு இதிகாசம் என்பதாகவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதிகாசம் என்பதற்கு இதிகாசம், அதாவது இப்படி நடந்தது என்று பொருள். இவ்வாறு முன்பு நடந்தது என்பதை சொல்லுகின்ற அந்த வார்த்தைக்கு இதிகாசம் என்று பெயர். அப்படி நம்முடைய இந்திய கலாச்சாரத்தில் 2 இதிகாசங்கள், ராமாயணம், மகாபாரதம் என்பதாக இருக்கிறது. இதில் இன்றைக்கு ராமாயணம் என்கின்ற தலைப்பில் நமக்கு இதிகாச தொடர்பான தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருவையாறு என்பது ஞானபூமி. ஐயாரப்பனுடைய உருக்கத்தை இந்த திருவையாற்றுக்கு வருவோர் அனைவரும் அனுபவிக்க முடியும். நாங்கள் இந்த தர்மயாதினத்தினுடைய பல்வேறு கும்பாபிஷேகங்களில் பல்வேறு இடங்களில் சொற்பொழிவு ஆட்டியிருந்தாலும் இந்த சொற்பொழிவு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அரங்கமானது மிகவும் சிறப்புக்குரிய ஒரு அரங்கமாக அமைந்திருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய குருமணிகள் குருலிங்க சங்கம பாத யாத்திரையாக எழுந்தவர்களை சொக்கநாத பெருமானை, நம்முடைய ஆன்மார்த்த பூஜாமூர்த்தியை அம்பையினுடைய சன்னதியிலே எழுந்தருள பண்ணியிருக்கிறார்கள். இந்த சொக்கநாத பெருமானுடைய சன்னதியிலேயே சொக்கநாத பெருமானை தெரிவித்துக் கொண்டே இந்த சொற்பொழிவு ஆற்றும்படியாக இந்த மேடை அமைக்கப்பட்டிருப்பது வேறு எங்குமே எங்களுக்கு கிடைக்காத ஒரு அற்புதமான வாய்ப்பாக கிடைத்திருக்கிறது. முருகப்பெருமானுடைய சன்னதியிலே சொக்கநாத பெருமான் பெட்டகத்தில் இருக்கிறார், முருகப்பெருமான் பீடத்தில் எழுந்திருக்கிறார். அந்த முருகப்பெருமானுடைய சன்னதியிலே, இங்கு அம்பிகையுடைய சன்னதியிலே சத்து, சித்து, ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய அத்தனை பொருத்தங்களோடு கூடிய இந்த மேடையிலே கம்ப ராமாயணத்திலே அரசியல் அறம் என்பதாக சொற்பொழிவு செய்வதற்கு மேற்கொள்ளுகின்றோம். அரசு இயல் என்பது அரசன் ஆற்றுவது, அரசனுடைய துறை. அரசன் என்பவன் யார் என்பதற்கு நம்முடைய தமிழ் சட்டமாகிய, தமிழ் உலக பொதுமறையாகிய திருக்குறள், அரசன் என்பவன் இறைவனுக்கு சமானமானவன், இறைவனுக்கு உரிய அத்தனை அதிகாரமும் அரசனுக்கு உண்டு என்று வரையறுத்து காட்டுகின்றார். முறை செய்து காப்பாற்றும் மன்னன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்று சொல்கிறார். முறை என்பது வழிமுறையிலே ஒழுகுவது, எப்படித்தான் இது நடக்கணும் என்பதனை அப்படியே நடத்தி காட்டுபவன் அரசன். அதனால அரசன் என்பவன் எப்படி இருப்பவன்? அவன் வெறும் மனிதன் அல்ல, வெறும் ஆட்சி அதிகாரம் மட்டும் உடையவன் அல்ல, அவன் இறைவனுக்கு சமம்
என்று அர்த்தம். அதான் முறை செய்து காப்பாற்றும் மன்னன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படலாம். இறைனாலும் அரசனைத்தான் குறிக்கும். இறை என்றால் கடவுளையும் குறிக்கும், அதே சமயம் அரசனையும் குறிக்கும். அரசன் என்றால் அவன் கடவுள் ஆகிட முடியுமா? அவன் முறையாக ஆட்சி செய்தால் அவன் கடவுளுக்கு சமானமானவன் என்பதை திருக்குறள் தொடக்கத்திலே சொல்லுகின்றது. அதோடு கூட வைணவ அடியாராகிய நம்மாழ்வார் திருவுடை மன்னரைக்கானில் திருமாலை கண்டவாறே, ஒரு திருவுடை மன்னன் ஒரு அரசனை கண்ட பொழுது அவனை சிவபெருமான், அதாவது திருமாலாகவே பார்க்க முடியும், கடவுளுக்கு இணையாக அவனை பார்க்க முடியும், பார்க்கிறான் என்பதை காட்டுகிறான். அரசன் அந்த வகையில இறைவனாகவே இருக்கின்றான். அந்த அரசனுடைய லட்சணம் மிக முக்கியமானது அச்சம் தரக்கூடிய தன்மை. அரசனிடத்து அனைவரும் சென்று பேசுவதற்கு கொஞ்சம் பயத்தோடு அணுவார்கள். காரணம், அவரிடத்தை தண்டிக்கக்கூடிய உரிமை இருக்கிறது. அதனால தான் அரசனை எப்படி இருக்கணும்? காட்சிக்கு எளியன், இன்சோலன் என்று திருக்குறள் சொல்லுகிறது. அரசன்னா எல்லாராலையும் அணுகத்தக்கவனாக, ஆங்கிலத்தில் யூசர் ஃப்ரெண்ட்லி என்று சொல்வார்கள், எளிதாக அணுகத்தக்கவனாக இருக்க வேண்டும். அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் அப்படிதான் இருக்கணும். இரண்டாவது, காட்சிக்கு எளியனாக, இன்சொல் உடையவனாக இருக்க வேண்டும். இதெல்லாம் அரசருக்கு லட்சணமாக இருந்தாலும் அரசரிடத்து அனைவருக்கும் ஒரு பயம் இருப்பதற்கு காரணம், அவன் தண்டிக்கும் உரிமையை உடையவன் என்று சொல்கிறான். தண்டிக்கும் உரிமை யாருக்கு இருக்கிறது? யார் நம்மை காப்பாற்றுகிறார்களோ அவர்களிடத்தான் இருக்கிறது. நம்மை பெற்று வளர்த்தெடுத்து தாய் தந்தை தான் நம்மை உரிமையோடு கண்டிக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். சித்தியாரில் தந்தை தாய் சொல் ஆற்றின் வந்திடாவடின் வளாரினால் முறுக்கி தீய பந்தமும் இடுவர் பார்க்கில் பதிவே ஆகும் அப்படின்னு சித்தியார் சொல்லு. ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்கன்னா இந்த அப்பா அம்மா தன் குழந்தைய தவம் இருந்து பாராட்டி சீராட்டி வளர்ப்பார்கள். ஆனால் அதே குழந்தை தவறு செய்யும் பொழுது அந்த குழந்தையை அடித்து அதை கட்டி போட்டு அதுக்கு புத்தி சொல்லுவார்கள். அப்போ பாசம் காட்டக்கூடியவர்களால் தான் கண்டிக்கவும் முடியும். அதனால சிவபெருமானும் அரசனும் இதே நிலையில வைத்து எண்ணப்படுகிறார்கள். அரசன் உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் காப்பாற்றக்கூடிய உரிமையுடையவனாக இருக்கிறான். அதனாலதான் அரசனுக்கு காவலன் என்றே பெயர். நம்முடைய சேக்கரார் சுவாமிகள் பெரிய புராணத்துல அரசனுடைய லட்சணத்தை பேசும் பொழுது, மாநிலம் காவலன் ஆவான், மண்ணுயிர் காக்கும் காலை ஊனவில் பகை தானதனுக்கு இடையூறு தன்னால் தம் பரிசனத்தால் ஊனமிகு பகை திறத்தால் ஒரு நோயால் கல்வர்தம்மாள் ஆணவயம் ஐந்தும் தீர்த்து அரங்காப்பான் அல்லனோ என்று சொல்லிவிட்டார். அதாவது ஒரு உயிர்களுக்கு நாட்டிலே 5 வகையில துன்பம் வரும்ங்கிறாங்க. அதுல முதல்ல மக்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியவன் அரசனே என்று சொல்லுவாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியலில் பார்த்தீங்கன்னா ஆட்சியாளர்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள், அவர்களுக்கு தெரிந்தவர்கள், அவர்களுக்கு வண்டி ஓட்டுறவங்க கூட அரசியல் அதிகாரம் பெற்றவர்களைப் போல வலம் வருவதை பார்க்கிறோம். அவர்களுக்கு உரியவர்களை அவங்க அழைச்சிட்டு போய் அவர்களுக்கு தேவையான செஞ்சு கொடுக்கறத பார்க்கிறோம். அதனால ஏனைய மக்களுக்கு இடையூறு ஏற்படும். அதிகாரத்துக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லா சலுகைகளும் கிடைக்கிறது என்றதுனால எளிய மக்கள் துன்பத்தை அடைகின்றார்கள். அதை முதல்ல அரசன் தடுக்க வேண்டும். அதனால தன்னால் தம் பரிசனத்தால் முதல்ல தேவையான ராஜானவன் மக்களுக்கு முதல்ல தன்னால துன்பம் வரக்கூடிய தன்மையை தவிர்க்க வேண்டும். தன்னுடைய ஆடம்பரத்தினாலையும் தன்னுடைய அதிகாரத்தினாலையும் தன்னுடைய அறியாமையினாலும் மக்களுக்கு அந்த துன்பம் நேராவது பார்க்க வேண்டும். அடுத்தது தன்னை சேர்ந்தவர்கள், அதிகாரிகள், குடும்பத்தினர், இவர்களாலே கூட மக்களுக்கு துன்பம் நேராமல் காக்க வேண்டும். அடுத்தது ஊனமிகு பகை திறத்தால் ஒரு நோயால் உயிர்கள் தம்மால் தான் வெளியிலிருந்து வரக்கூடிய பகையினாலையும் ஊனமிகு பகைத்திறன் ஒரு நோயால் நாட்டிலே கொள்ளை நோய்கள் ஏற்படாதவரை தடுக்க வேண்டும். அதனால தான் இன்றைக்கும் அரசாங்கத்தில் தடுப்பு மருந்துகள்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா மக்கள் நோய் வராமல் பாதுகாக்க வேண்டிய கடமை அரசர் கூறியது என்பதனால. அப்புறம் உயிர்கள் தம்மால், விலங்குகளாலே
நாட்டுக்குள்ளே இந்த நியூஸ் எல்லாம் பார்ப்போம். இந்த யானை உள்ளே பூந்துருச்சு, குதிரை உள்ளே பூந்துருச்சு, இது எரும மாடு உள்ள காட்டெருமை பூந்துருச்சு, காட்டுப்பன்றி வயல்கள்லாம் நாசம் பண்ணிடுச்சு, இப்படிலாம் சொல்லுகிறார்கள் இல்லையா? அது போன்று விலங்குகளாலே மக்களுக்கு சேதம் வராத அளவுக்கு அரசன் காக்க வேண்டியவனாக இருந்தான். அதனால இப்படி 5 வகையான துன்பங்களிலிருந்தும் காக்கக்கூடியவன் அரசன் என்பதனால தான் காத்தல் தொழில் செய்யக்கூடியவராகிய திருமாலுக்கு ஒப்பாக ராஜாவை சொல்லுவோம். நம்முடைய சோழ ராஜாக்கள்லாம் தன்னுடைய மெய்க்கிருத்தியில் சொல்லும் பொழுது திருமகன் போல பெருநிலச் செல்வியும் என்று தான் ராஜராஜனுடைய மெய்க்கிருத்தியே தொடங்கும். அரசனுக்கு இருக்கக்கூடிய லக்ஷ்மி, அவன்கிட்ட வீரலட்சுமி, விஜயலட்சுமி, சாந்தி லட்சுமி, இப்படி பலவிதமான லட்சுமிகள் அவன்கிட்ட அஷ்ட ஐஸ்வர்யங்களும் இருக்க வேண்டும். அதுல திருமகள் போல எப்படி திருமாலுக்கு லக்ஷ்மி ஒரு சக்தியாக இருக்கிறாளோ அதே போல பூமாதேவியும் ஒரு சக்தி திருமாலுக்கு. அதுபோல செல்வமுடையவனாகவும் ராஜராஜ சோழன் இருக்கின்றான். இந்த உலகத்துக்கு அரசனாதனாலே பூமாதேவி அவன்கிட்ட கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால பூமாதேவியும் தனக்கு சக்தியாக கொண்டிருக்கிறான். அதனால செல்வமும் அவனிடத்தில் இருக்குது, பூமியும் அவன்கிட்ட இருக்கிறதுனால அவன் திருமாலுக்கு இணையாக இருக்கின்றான் ராஜராஜ சோழன் என்று அவனுடைய மேற்கீட்டில் காட்டுகிறான். திருமகள் போல பெருநில செல்வியும் தமக்கே உரிமை உண்டன். அப்போ அரசனானவன் திருமால். சரி, சைவ சித்தாந்தமானது திருமாலுக்கு என்ன லட்சணம் கூறுகிறது? திருமால் காத்தல் கடவுள் என்று சொல்கிறது. அனாதி பரசிவன் 5 தொழில்களை இவர்களுக்காக செய்கின்றார் என்று சொல்லுவோம். இதனை படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று தமிழில் சொல்லுகின்றோம். சிருஷ்டி, சிதம், சங்காரம், திரோபாவ அனுக்கிரகம்னு வடமொழியில் சொல்லுவாங்க. உலகத்தில் உயிர்களுக்காக முதல்ல உலகத்தை படைச்சு கொடுக்குறார், அப்புறம் இந்த உலகத்தில் காப்பாற்றுறார், அப்புறம் உலகத்தை அழிக்கிறார், அப்புறம் மறைக்கிறார், அப்புறம் அனுக்கிரகம் பண்ணுகிறார். இந்த 5 தொழில்களில் பற்றி விளக்கம் சொல்லும்போது சிவப்பிரகாசம் என்கிற ஞானசாஸ்திரத்தில் இந்த 5 தொழில்களும் எப்படி நடக்கிறது, ஏன் நடக்கிறது என்பதனை உமாசாஸ்திரர் காட்டுவார். அதில் காத்தல், போகம் தீர்ப்பித்தல் என்று காட்டுகிறார். காத்தல் என்பது போகம் தீர்ப்பித்தல். நாம வீட்டில் படுத்து தூங்குறோம் அப்படின்னா கூட தாப்பா போட்டு தான் தூங்குவோம். இரவு படுத்து போகிறதுக்கு முன்னாடி வெளியில் போய் கேட்டை பூட்டிட்டோமா, கதவை பூட்டிட்டோமா, தாப்பா போட்டாச்சா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் படுக்க போகிறோம். ஏன்? கதவை திறந்து போட்டு போனோம்னா படுத்து தூங்கினோம்னா யாராவது நிறைய தேடி போடுவான். அப்போ மறுநாளே தூக்கம் கட்டுப்படும், அதுக்கப்புறம் நிம்மதியாக தூங்க முடியாது. அப்போ தூக்கம் என்கின்ற போகத்தை நாம் அனுபவிக்கிறனா கூட நமக்கு ஒரு காவல் தேவைப்படுகிறது. கதவை தாப்பா போட்டு தூங்க முடியாது. அப்போ போகத்தை நாம் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் நம் இன்பத்திற்கு இடையூறு செய்யக்கூடிய சக்திகளிடத்திலிருந்து நம்மை காக்கக்கூடியவன் காவலர். அதனால தான் திருமால் காத்தல் கடவுளாக இருக்கிறார், அரசனும் திருமாலாக எண்ணப்படுகிறார். அதனால இந்த ஒடுக்கம் இழைப்பு ஒழித்தல், காத்தல் போகம் தீர்ப்பித்தல், திரோதாய் தகனிருத்தல், போற்றலரும் அருள் அருள என்று சிவபிரகாசத்தை காட்டுகிறார். அப்போ அந்த காப்பாற்றக்கூடிய அரசன் என்ன செய்வான்? தண்டிக்கவும் செய்கின்றான். இதே லட்சணம் சிவபெருமானை காட்டுகிறார். சிவபெருமான் உயிர்களுக்கு வினையை கூட்டுவித்து துன்பத்தை கொடுத்து அதன் மூலம் மீண்டும் இப்படி செய்யாதே, அதனாலே நல்லபடியாக நடந்து கொள் என்று செய்வதற்காகத்தான் திரோபாவம் என்கின்ற சக்தியை செயல்படுத்துகிறார். அதற்கு மறைத்தல் என்று பெயர். நம்முடைய அறிவிற்கு இருக்கக்கூடிய திருவுருள் வெளிச்சத்தை குறைத்து ஆணவமலத்தினுடைய சக்தியை மிகுதிப்படுத்துறது மூலமாக நாம் தவறு செய்வோம். இப்போ வீட்டில் சமைச்சிட்டு இருப்பாங்க, சமைக்கும் பொழுது சூடான பாத்திரத்தை நாம தான் துணி துணியாக இறக்கி வச்சிருப்போம். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால துணி இல்லாமல் அந்த பாத்திரத்தை தொட்டுடுறோம். அயன் பாக்ஸு போடுறோம், சூடாக இருக்குது, அது சூடாக இருக்குன்னு தெரிஞ்சும் ஏதோ மறந்துனால தொட்டுடுறோம், கை சுடுது. அது சூடான பொருள் என்று நமக்கு தெரிகிறது தானே, ஆனால் எப்படி நாம் மறந்துட்டு அதை சொல்கிறோம்? அதுதான் மறைப்பு ஆற்றல், திரோதானம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது.
அந்த துன்பத்தை நாம் அனுபவிப்பதன் மூலமாக மீண்டும் அந்த தவறை செய்யாத அளவுக்கு இறைவன் நம்மை பக்குவப்படுத்துவதற்குரிய கரிய பண்ணுறாங்க. அதனால தான் நம்ம துன்பப்படுத்துறோம். நம்ம எந்த துன்பத்தை அனுபவித்தாலும் அது நம்முடைய கர்மாவை அனுபவிப்பதன் மூலமாகத்தான் நடக்குது. அந்த கர்மாவை நாம் அனுபவிப்பதற்கு உரிய ஒரு ரூட்டாக இந்த திரோதானம் என்கிற சக்தி இருப்பதாக காட்டுகிறார்கள். அதனாலதான் பேரு இழவு இன்பமோட துணிமுப்பு சாக்காடு ஆறு கருவுப்பட்டது என்று காட்ட சொல்லுகிறது. ஊழ் அல்லாது உணவு அல்லை அப்படிங்கிறார். நாம எதை அனுபவித்தாலும் கூட அது நம்முடைய கண்மந்தானை தவிர்த்து அது ஒரு காலத்திலும் இறைவன் நமக்கு தானாக கொடுப்பதல்ல. நம்முடைய கண்மத்தை தான் சுவாமி நமக்கு சேர்க்கிறாரை கருத்து அது தானாக அது நடப்பதில்லை. அதோடு கூட அதுவும் நம்மளை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் என்று சொல்கிறார்கள். அதனால அந்த தண்டித்தல் அதிகாரம் இறைவனுக்கு தண்டித்திருக்கக்கூடிய அந்த அதிகாரம் இருப்பது போலவே அரசனுக்கும் அந்த தண்டித்திருக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு. சிவருமான் எப்போ தண்டனை கொடுப்பார் இவர்களுக்கு என்று சொல்லும் பொழுது மறைகள் ஈசன் சொல் அச்சொல் வழி வாராரை வைக்கும் நிறையம் அப்படின்னு சொல்லுகிறது சித்தியார். இந்த சட்டத்திட்டங்கள் வேதாகமங்கள் இவற்றையெல்லாம் இறைவன் நமக்கு கொடுக்கிறார். இப்படித்தான் நாம் வாழ வேண்டும் என்பதை கொடுக்கின்றார். ஆனால் அதன்படி வாழாதவங்களை சுவாமி தண்டிக்கிறார். அந்த தண்டனை கொடுக்கிற அதிகாரத்தை அரசனுக்கு கொடுத்து வச்சிருக்காரு. அதனால தான் ராஜாவுக்கு அனைவரும் பயப்படுறோம். உலகாயுதம்னு ஒரு சமயம் இருக்குது, அது நாத்திகம் என்று சொல்லப்படுறோம். அது கடவுளே இல்லை என்பது அவருடைய கொள்கை. எதற்கும் நீங்க பயப்பட வேண்டியதில்லை. நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும் என்கின்ற கர்ம கொள்கை உலகத்துல கிடையாது. புண்ணிய பாவம் கிடையாது, பிறவி கிடையாது. அவரவர் விரும்பினபடி அவரவர் வாழ்ந்து கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய அந்த சமயம் நாத்திக சமயம் என்பது. கடவுள் ஒருத்தர் இருந்து நம்மளை கண்டிக்கிறதுக்கு இருக்கிறார் என்று பயம் இருந்தால்தான் மக்கள் தப்பு செய்ய மாட்டாங்க. ஆனா கடவுள் இல்லை என்று வந்துருச்சுனாலே கடவுள் இருக்கார் நம்புறவங்களே தப்பு செய்யறோம். அப்ப கடவுள் இல்லை அப்படின்னாக்க சுத்தமா கேள்வி கேட்கிற யாருமே இல்லைன்னா என்ன பண்ணுவோம்ப்பா, ரொம்ப கட்டவிழ்த்து விட்ட ஒரு மனப்பான்மையோடு அதீதமான தவறுகளை செய்யும். அப்படி இருக்கக்கூடிய சாத்திரம் அந்த லோகாயுதம் என்கிற சாத்திரம் நாத்திகவாதம். அந்த நாத்திகவாதத்தை பற்றி சிவஞான சித்தியார் பரபட்சத்தில் அனந்தசிவாச்சாரியர் காட்டுகின்றார். அதனுடைய கொள்கையை காட்டும் பொழுது அந்த நாத்திகவாதிகள் கூட என்ன சொல்கிறார்கள், ஈட்டிய பொருள் கொண்டு நாட்டினில் அரசன் ஆணைக்கு இசையவே நடந்து. கடவுளுக்கு கூட பயப்படாதவர்கள், கடவுளையே இல்லை என்று சொல்லக்கூடியவர் ஆகிய நாத்திகர்கள் கூட அரசனுக்கு பயந்துத்தான் வாழ வேண்டும் என்று காட்டுகிறது சித்தியார். நாட்டினில் அரசன் ஆணைக்கு இசையவே நடந்து நாளும் ஈட்டிய பொருள் கொண்டு இங்கே இன்பத்துள் இசைந்திடீரேன். அதனால ராஜாவுக்கு பயந்துத்தான் அப்பவும் நாம உலகத்தை வாழ வேண்டும் என்று நாட்டியம் கூட சொல்லுகின்றான். அதனால அரசன் என்பவன் விதிவழி நடக்காதவர்களை தண்டிக்கக்கூடிய அதிகாரம் உடையவன். அதனால்தான் ஆணையால் அவனி மன்னன் அருமாறை முறை செய்யாரை ஆணையில் தண்டம் செய்தும் அருஞ்சிறை இட்டும் வைப்பன். ஆணையின் வழி செல்வோருக்கு அரும்பதி செல்வம் நல்கி ஆணையும் வைப்பன் எங்கும் ஆணையே ஆணையே தான் அப்படின்னு வித்தியாசம். அரசனுடைய ஆணைக்கு கீழத்தான் அனைத்து நடக்கிறது என்பதை இந்த பாட்டில் காட்டுவார். அதே இன்னொரு பாட்டில் அரசனும் செய்வது ஈசன் அருள் வழி அருள்பாவங்கள். அப்போ யார் ஒருவன் செய்த தண்டனைக்கு அரசனிடத்தே செய்த தவறுக்கு அரசனிடத்தை தண்டனை பெற்றுவிட்டானோ அவனுக்கு நரகம் கிடையாது என்பது வித்தியாச முடிவு. உரை செய்து தீர்ப்பன் பின்பு சொல்வழி நடப்பர் தூயோர் நிறையமும் சேரார். ராஜாவினுடைய தண்டனையை பெற்றவர்களுக்கு நரகம் கிடையாது என்று சித்தியார் அறிவிக்கக்கூடிய முக்கியமான உண்மை. எதற்கு இவ்வளவு தூரம் அரசனை பற்றி பேசுகின்றோம்னால், இந்த அரசனுடைய தன்மை என்பது சிவபெருமானுக்கு உரியது கூட எடுத்து காட்டப்படுகிறது. அரசன் சிவபெருமானுடைய பிரதிநிதியாகவே இருந்து கொண்டு உலகத்து மக்களை ரட்சிக்கிறான், காத்தல் தொழிலை செய்து கொண்டிருக்கிறான். அதனால அந்த அரசியல் அதிகாரத்தை பற்றி கம்பராமாயணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம சைவ சித்தாந்த ஒப்பீடுகளோடு கூட பெரிய புராணத்தில் உள்ள சில காட்சிகளோடு கூட
ஒப்பிட்டு ஒரு 2 பாடலை மட்டும் சிந்திப்பதற்கு நமக்கு நேரம் இருக்கிற வரையிலே நாம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த கம்ப ராமாயணத்தில் அரசியல் லட்சணத்தை பற்றி பேசக்கூடிய 2 படலங்கள் உண்டு. அதாவது முதல்லையே பாலகாண்டத்திலேயே 2 இடத்துல அரசியலை பற்றின சில விவரங்கள் கம்பர் தருகிறார். அதில் முதல்ல வர்றது அரசியல் படலம்னே பெயர். அது தசரதனாகிய ராஜாவை அறிமுகப்படுத்துவது. ராமரை பெற்றெடுத்த தந்தையாகிய தசரத சக்கரவர்த்தியை பற்றி அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த பகுதியாக அந்த அரசியல் படலம் இருக்கிறது. அதுல அம்மான் நகருக்கு அரசன், அரசற்கு அரசன், செம்மான் தனிக்கோள் உலகு ஏழினும் செல்லான் என்றான் என்று தசரதன் சொல்லுகிறான். ராஜாவானவன் எப்படி இருந்தா அவன் நல்ல ராஜா என்பதை செம்மான் தனிக்கோள் உலகு ஏழினும் செல்லான் இருப்பான் கம்பர். அதாவது அரசன் என்பவன் இன்னொரு அரசனை கட்டுப்பட்டவனா இருந்தான்னா அவன் ராஜா இல்லை. அதே போல கடவுள் என்றால் நம்ம கடவுள்னு கும்பிடக்கூடிய ஒரு தெய்வம், அது இன்னொரு தெய்வத்துக்கு கட்டுப்பட்டதாக இருந்தால் அது தெய்வம் இல்லை. அதனால்தான் சிவபெருமானை விநாயகன் என்று சொல்லுகின்றோம். எல்லா தெய்வங்களுக்கும் மேலானவன், தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லாதவன், அதை தன் வயத்தன் என்று சொல்லும் ஆண்டவன், அதை விநாயகன் என்று சொல்லுகின்றோம். அது போல ராஜாவும் அப்படி இருக்கணும். அதுதான் உலகு ஏழினும் தனிக்கோள். திருவிடைமருதூர்ல அப்பர் சாமி பாடுறாங்க, கணியினோ கட்டிப்பட்ட கரும்பினோ பனிமலர் குழல் பாவை நல்லாரினும் தனிமுடி கவித்து ஆளும் அரசினோ இனியன் தன்னடைந்தார்க்கு இடை மருதனே அப்படின்னு பாடுறாங்க அப்பர் சாமி. சிவபெருமான் எப்பேற்பட்ட இனியவன், அரசினும் இனியன்னு ராஜாவை எடுத்து காண்பிக்கிறான். அரசன் எப்பேற்பட்ட எப்போ இனிவனாக இருப்பான், அதுக்கு ஒரு ஆர்டர் காட்டிட்டு வரார். கனியினும் வாழைப்பழம் வாங்கி வைக்கிறோம், இனிப்பா இருக்குது. அது எவ்வளவு நாளைக்கு இனிப்பா இருக்கும்? ஒரு 2-3 நாளைக்கு தான் அதை யூஸ் பண்ண முடியும். அது பிறகு அது அழுகி போயிடும். அந்த இனிப்புக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. அடுத்தது கரும்பு. கரும்பு வாங்கி வைக்கிறோம் பொங்கலுக்கு, 1 வாரம் வச்சுக்கலாமா, 10 நாளும் வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு கரும்பு காய்ந்து போய்விடும். அதனுடைய இனிப்புக்கும் ஒரு கால வரையறை. அடுத்தது கரும்பை புழிந்து சாராய் எடுத்து அதை வெள்ளமாக தயார் பண்ணோம்னா ஒரு 6 மாதத்துக்கு வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு வெள்ளம் ஒரு மாதிரி நீர் விட்டு போயிடும். அதனுடைய பயன்பாட்டுக்கும் ஒரு தடைக்காலம். அடுத்தது வெள்ளத்தை விட யார் இனிப்பானவன்னா தன்னுடைய மனைவி. மனைவியினுடைய இனிமை எவ்வளவு தூரம் இருக்கும்? கணவனிடத்திலிருந்து மனைவிக்கு கிடைக்கக்கூடிய அன்பை பொறுத்தும் அவன் கொடுக்கக்கூடிய செல்வத்தை பொறுத்தும் தான் மனைவியினுடைய அன்பு கணவனிடத்தில் இருக்குமே தவிர்த்து அதுவும் ஒரு நிரந்தரமான அன்பாக இருக்காது. அதனால இந்த இனிமைக்கெல்லாம் தடை சொல்லிட்டு இருந்தவர் கடைசியா மனைவியோடைய யார் இனிமையானவன்னா நாட்டை ஆளக்கூடிய ராஜாங்க. தனிமுடி கவித்து ஆளும் அரசினோ இனியன். ஏன் மனைவிட்ட பிடிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க, இதோட வாழ முடியாது வெளில போறாய் அப்படின்னு போனா கூட எங்கதான் இருந்தாலும் அரசன் ஆளக்கூடிய நாட்டுக்குள்ளதான் இருந்தாலும். அப்போ ராஜா நல்லவனா இல்லைன்னா எங்கேயும் வாழ முடியாது, அது வீட்டிலே இருக்காமல் ஆயிடும். அப்போ நிறைவுல இணையவன் யாரு? அரசன். அதனால ராஜா தான் நிறைவுல இணையவானார். அதோடு கூட சொன்னார் அரசனை விட இனிமையானவன் சிவபெருமான். தனிமுடி கவித்து ஆளும் அரசினும் இனியன் தன்னடைந்தார்க்கு இடை மருதனே. அப்போ அரசனானவன் தனிக்கோள் செலுத்தக்கூடியவனாக இருக்கணும். அப்போதான் அவன் இனிமையுடையவனாக இருக்க வேண்டும், இருப்பான் என்பதைத்தான் செம்மான் தனிக்கோள் உலகு ஏழினும் செல்ல நின்றான் என்று கம்பர் காட்டுகிறார். அடுத்தது அரசனானவன் எப்படி மக்களை புறக்க வேண்டும், எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை அற்புதமான ஒரு பாடலில் எடுத்து காண்பிக்கிறார். இது விசிஷ்டாத்வைத தத்துவத்தோடு கூட ஒப்பிட்டு கொள்ளலாம். ராமானுஜர் ஏற்படுத்தின அந்த வைணவ நெறிக்கு விசிஷ்டாத்வைதம்னு பேரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பிரம்மத்திற்கு உயிர்களும் பிரகிருதியும் உடம்பு போல இருக்கு என்பது அவருடைய கருத்து. அதுபோல உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் அரசனுக்கு உடம்பு போல என்ற ஒரு புதமான கருத்தை
காட்டுகின்றார். இதை நாம வேறு வழியில் அடங்க முடியும். சித்தாத்வைதத்துக்கு எடுத்துக்கிட்டா கூட எடுத்து பேசலாம். பகிரவான் அணி மடங்கள் மொய்கினன் உயிரலாம் தன் உயிர் ஒப்ப ஒம்பலால் அப்படின்னார். சயிரிலா உலகினில் சென்று நின்று வாழ் உயிரெல்லாம் உறைவதோர் உடம்பும் ஆகினார் என்று தசரதை அறிமுகப்படுத்துகிறார் கம்பன். உயிரெல்லாம் தன் உயிர் ஓம்பலும் அப்படின்னார். உலகத்தில் உள்ள உயிர்களை எல்லாம் தன்னுடைய உயிரை போல சிந்திக்கிறவர் தசரதர். இது அரசர்க்குரிய லட்சணம். புராண ஒரு பாட்டு, நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றேன்னு. யாருதாப்பா உயிர் உலகத்துக்குன்னா? மன்னன் உயிர்த்தே வளர்த்தலை உலகு. மன்னனை வைத்துத்தான் உலகம் உயிரடைகின்றது, உயிர் வாழக்கூடிய லட்சணத்தோடு இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஏன்னா அரசனுடைய வழியில அரசன் நல்லவனாக இருந்தால்தான் உலகத்துல மக்கள் உயிர் வாழ முடியும். மணிவாச பெருமான் உலகுக்கு உயிரானாயினார் சுவாமியை. அதனாலதான் சொல்லுகின்றோம். எங்கெல்லாம் பொருந்தது பாருங்க. ராஜாவும் கடவுளும் ஒரே இடத்துல வைத்து சிந்திக்க வேண்டும் என்று சாஸ்திர தோத்திரங்கள் எடுத்து காட்டுகிறது. மன்னன் உயிர்த்தே மலர்த்தலை உலகு, உலகினுக்கு உயிராயிருந்தனன் அப்படின்னு சொல்லுகிறது. குலோத்துங்க ராஜாவை பற்றி பேசும்போது, குலோத்துங்க பாண்டிய ராஜாவை பற்றி பேசும்போது திருவிளையாடல் புராணம் உலகத்துக்கு உயிராயிருந்தனன் என்று காட்டு. இதைத்தான் கம்பர் எடுத்து காண்பிக்கிறார். தசரத சக்கரவர்த்தி உலகத்துக்கு உயிராக இருக்கிறார். உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் உயிராக இருக்கிறாங்க. அதுபோல சிவபெருமான உயிர்களுக்கு உயிராக இருக்கின்றான். அகர உயிர் போல அறிவாகியெங்கும் நிகரில் இறைவிற்கும் நிறைந்துன்னு சொல்லுவாங்க. இதைதான் தொடக்கத்திலே சொன்னேன். முறை செய்து காப்பாற்றும் அரசன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். இப்போ இறைவனுக்கு என்னென்ன லட்சணங்கள் பொருந்துகிறதோ அத்தனை லட்சணங்கள் ராஜாவுக்கு பொருந்துகின்றது என்பதற்காக வருஷப்படி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசனுடைய அங்கம் என்று சொல்லுவோம், அது அரசாங்கம். அதுல முக்கியமாக சிலவற்றை திருக்குறள் எடுத்து காட்டுகிறது. படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண், ஆறும் குடையான் அரசு அப்படிங்கிறது. அதுல அரசனுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான 6 அங்கங்களிலே பிரதானமான அங்கம் அமைச்சர் என்பது, அமைச்சு தொழில். அதனால அமைச்சு அப்படின்னு ஒரு தனி தலைப்புல பேசுகின்றார். அமைச்சருடைய லட்சணங்கள் என்ன அப்படிங்கிறது. அந்த அமைச்சரை பற்றி அடுத்தது சில கருத்துக்கள் பேசலாம். ஏன்னா நமக்கு நேரம் எதுவும் குறைவாகத்தான் இருக்கிறது. அரை காலத்தில் நிறுவனம் இருக்கிறாங்க. நாங்கள் பீடிகை போட்டு தொடங்குறதுக்கே 20 நிமிஷம் ஆகிப்போச்சு. 10 நிமிடம் ராஜாவை பற்றி பேசியிருக்கிறோம். மீதவர்களுடைய 10 நிமிஷத்தில் அமைச்சரை பற்றி பேச வேண்டும். ஏன்னா அரசியல் அறம் என்பது நமக்கு தலைப்பு என்பதனால அரசியல்ல முக்கியமானவன் ராஜா. ராஜா அரசனாக இருப்பதற்கு உறுதுணை செய்பவர் அமைச்சர். ஏன்னா இடிப்பாறை இல்லாத ஏமாறாமல் எடுப்பாறை இல்லாத கடவுள். நாம செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்ட வேண்டிய தன்மை உடையவன். அதாவது மந்திரி என்கின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா ஆலோசனை சொல்றவங்க அர்த்தம். அதனாலதான் மந்திரம்னால உசாவுதல்னு வரும். உசாவுதல்னா காது கிட்ட வந்து பேசுறது, ரகசியம். இந்த கேபினட் மீட்டிங்லாம் போடுறாங்க இல்லையா, அப்போ என்ன பண்ணுவார், அந்த அரச பொறுப்பில் இருக்கிறவங்க சில முக்கியமான ஆட்களை மட்டும் உடனாக வைத்துக்கொண்டு சில விஷயங்களை பேசி முடிப்பார்கள். அது வெளியில தெரியக்கூடாது, ரொம்ப அதை கான்ஃபிடென்ஷியலாக வச்சுப்பாங்க. அதுக்கு நம்ம இலக்கியங்கள்ல மந்திராலோசனைன்னு தான் பேர். மந்திரம்னாலே ரகசியம் பேசுறது தான் அர்த்தம். அதனால தான் உபதேசம் பண்ணது கூட நம்ம தர்மயாதன திருமணத்தில் கதவை சாத்தி கொண்டு திரையிட்டு கொண்டு ஆகமே அப்படித்தான் காட்டுகிறது. நெய்யும் நானுமா ஏக போகமா என்னார் அல்லது பெருமானது இடைப்படுதல. அப்படி இருந்து கொண்டு உசாவுறதுக்கு உசாவுதல்னு பேர். அதனாலதான் உசாஸ்தானம் அப்படின்னே பேர். நம்மகிட்ட ஒரு பாடல் பெற்ற கஷேத்திரம் இருக்கு. நேருடை துயின்றவன் தம்பி நீல் காம்புவான், பேருடை சுக்ரீவன் அணுவான் தொழ, காருடை நஞ்சு உண்டு காத்தருள் செய்த எம் சீருடை சேடர்வாள் திருவுசாஸ்தானம் என்றார் ஞானசம்பந்த பெருமாள். அதே ராமாயண கதை மந்திரங்கள் விட்டாங்க பாருங்க. அது பாலை எங்க கட்டினா நல்லா இருக்கும் என்று சிவருமானிடத்திலே ராமர் உபதேசம் பெற்ற கஷேத்திரம் என்று சொல்றார். அதனால உசாவுதல். அப்போ
ராஜாவுக்கு கூட இருந்து ராஜாவுக்கு நல்லதை நினைக்கிறதோடு கூட அவன் செய்கிறத தவறா சரியா என்பதை இடித்து கூறக்கூடிய அதிகாரமுடையவனாகவும் அமைச்சர் இருக்கிறான். அப்படி இல்லாதவன் அமைச்சர் இல்லை. அவன் இருக்கிற பகைவர்களே அதிகமான பகைவன் என்று காட்டி வைத்திருக்கும். பழுது என்னும் மந்திரியின் பக்கத்துள் செவ்வோ 70 கோடி பெறும். செவ்வுனா பகைன்னு அர்த்தம், செவ்வோர்னா பகைஞர், எதிரிகள் அர்த்தம். ஒரு ராஜாவுக்கு 70 கோடி பகைவர் இருந்தால் அது எப்படி இணையோ அதுபோல ராஜாவுக்கு தீங்கு நினைக்கக்கூடிய மந்திரி கூடவே இருப்பதற்கு சமம். தீங்கு நினைக்கக்கூடிய மந்திரியை கூட வச்சிருப்பது என்பது 70 கோடி பகைஞரை கூட வச்சிருப்பது சமம் என்று திருக்குறள் சொல்லுகிறது. தீங்கு நினைக்கணும்னு இல்லை, ராஜா செய்யக்கூடியதை தீங்கு இது நல்லது என்பதை தடுத்து சரியான நெறியில செலுத்தாதவனும் பகைவன் தான். அதனாலதான் இடிப்பாறை இல்லாத ஏமாறாம. அப்ப அந்த அமைச்சரை பற்றி பேசும் பொழுது அந்த மந்திராலோசனை படலம் என்று ஒரு பகுதியை காட்டுகிறார் கம்பர். அது எப்போன்னா, அந்த தசரதருக்கு ஒரு நாள் தான் வயது முதிர்ந்து விட்டோம் என்கின்ற எண்ணம் வந்ததுனாலையும் கூட ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ண வேண்டும் என்கின்ற எண்ணத்தினாலையும் இந்த மந்திரிகளை கூப்பிட்டு கலந்தாலோசிக்கிறார். அப்போ மந்திரியுடைய நட்சத்திரம் என்னவாக இருக்கணும் என்பதை எடுத்து காண்பிக்கிறார் கம்பர். அதுல முக்கியமான 2 குறிப்புகள் நிறைய இருக்கு. 2-3 வரிகளை தான் சுட்டி காட்ட முடிகிறது. அதுல முக்கியமாக அமைச்சர் என்பவர் எப்படி இருக்கணும்னு காட்டும் பொழுது, உற்றது கொண்டு மேல் வந்து உருபொருள் உணரும் கேளார் அப்படின்னா, சைவ சமயத்துல அதாவது இலக்கியங்கள் நம்முடைய தர்க்க சாஸ்திரங்கள்ல பிரமாணம் என்று சொல்லுவோம், அளவை என்று சொல்வார்கள். அளவையில 10க்கும் மேற்பட்ட அளவைகள் உண்டுன்னு சித்தியார் சொல்லும். அதுல 10 பிரதானம்னு சொல்லும், 10 3க்குள்ள அடங்கும்னு சொல்லும். அளவை, காண்டல், கருதல், உரை என்னும் 3 அப்படின்னார் சித்தியாரி. ஒரு பொருள் இருக்குதா இல்லையா என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம், அல்லது நம்பகமான ஒருவர் சொல்லி அதை அப்படியே நம்பலாம், அல்லது இது இருப்பதனாலே நிச்சயமாக அது இருக்கும். இப்போ அடியனுடைய கார் அங்கே வெளியில கிடக்கு, அதை பார்த்தோன்னு என்ன நினைப்பாங்க, ஐயா வந்திருக்காரு தெரிஞ்சுப்பாங்க. தூரத்தில் புகை மண்டலமா இருந்ததுன்னா நிச்சயமாக நெருப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இரவெல்லாம் தூங்கிடுறோம், வெளியில வந்து பார்த்தோம்னா நேற்று நைட்டு துவச்சி போட்ட துணியெல்லாம் காயாம அப்படியே நடந்து சுட சுட நிற்கிது. அப்போ மழை பெஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் கருதல் அளவைன்னு சொல்லுவோம். இந்த 3 அளவைகளைத்தான் இறை உண்மை சாதிப்பதற்கு சைவ சமயம் கொள்ளுகின்றது. இதுல பிரதானமான அளவையாக கருதல் அளவை தான் எடுத்து ஆளப்படுகிறது. ஏன்னா காண்டல் என்பது சாமி இருக்காரா இல்லையா, கௌரவமான இருக்காரா இல்லையாங்கிறத பார்த்து தெரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அவர் சித்துப்பொருள். நம்முடைய கண்ணாகிய கருவி அசித்து, அசுத்தம் சுட்டி அறிதல் அப்படின்னாரு. எதையெல்லாம் நம்ம சுட்டி பார்க்குறோமோ அது எல்லாமே அசத்து. அதனால இந்த அசத்து கருவியாக கண்ணால கௌரவமான பார்க்க முடியாது. அதனால தான் ஞானசம்பந்த பெருமான் அரிய காட்சியார்னு பாடுகின்றார் சாமி. அரிய காட்சினா என்ன, இருக்கு ஆனா பார்க்கறது சிரமம்னு அர்த்தம். சிவருமான பார்த்தவங்கள நம்ம பார்க்கல, அப்புறம் சாமியே ஞானசம்பந்தரோ இருந்தாருன்னு நம்ம நம்புறோம், பாடினது கையில் வச்சிருக்கோம். ஆனா அவங்கள நம்ம பார்த்தோமா இல்லை, அவங்க சொல்றதை அப்படியே நம்புறோம். அது உரையளவைன்னு பேர். சரி, பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது, நம்மளால முடியல. அப்போ இல்பொருளா இருக்கலாம் இல்லையானா, அவர் முயல் கொம்பு போல இல்பொருள் அல்ல, கன்றுக்குட்டியின் கொம்பு போல உள்பொருள் தான். அதனால் கன்றுக்குட்டியின் கொம்புனா கண்ணுக்குட்டி பிறக்கும் பொழுது கொம்பு இருக்காது, ஆனா கொம்பு உரிய காலத்திலே வெளிப்படுகிறது. கன்றுக்குட்டியினுடைய தலையில எங்கிருந்து வந்தது, அந்த தலை உள்ள இருந்தா வந்தது. அந்த கன்றுக்குட்டி தலைக்குள்ள கொம்பு சூப்பமாக இருந்தது, உரிய பருவத்திலே வெளிப்பட்டது போல இறைவனும் உரிய தவம் உடையவருக்கு உரிய காலத்தில் வெளிப்படுவான். இது அழகாக சேக்கரார் சாமி தெரியலா நிலையாளால் தெரியார். இது காட்சி பிரமாணத்துக்குள்ள தடை. உரை பிரமாணத்துக்கு என்ன தடை, ஒரு இஸ்லாமியரோ ஒரு கிறிஸ்தவரோ வந்து யார் கடவுள்னு நம்மகிட்ட வாதம் பண்றாருன்னா, சிவருமான் தான் கடவுள்னு சொன்னோம்னா, யார் உங்கள்கிட்ட சொன்னா, எங்க அப்பர் சாமி சொன்னாங்கன்னா, அதை நான் எப்படி ஏற்றுக்க முடியும், அப்பர் சாமி உங்களுக்கு தான் ஆச்சாரியர், அதை நான் எப்படி நம்ப முடியும். அப்போ உரையளவை என்பது புறச்சமய நிராகரணத்துல செல்லாது.
அப்போ புறச்சமய நிராகரணத்தில் எதை வைத்து நாம சாமியை சாதிக்கிறது? கருதல் அளவைகளை தான் சாதிக்கணும். அதனாலதான் தோற்றிய திதிய ஒடுங்கி மலத்து உலகாம் அந்தம் ஆதி என்மானார் புலவர் என்று உலகத்துக்கு 3 தொழில் இருக்கு, உலகத்தில் நடக்குது. அதுல 3 தொழிலுக்கும் 3 கர்த்தா உண்டு. அந்த கர்த்தாக்கள்ல சங்கார கர்த்தாவாகிய ருத்ர கடவுளே அது உலகத்துக்கு முதல் அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் சாய்த்து கண்டு சொல்ல வந்தேன். இந்த அளவையத்தை, இந்த கருதல் அளவையத்தை உற்றது கொண்டு மேல் வந்து உருபொருள் உணரும் கேளார் என்று காட்டுகிறார். அமைச்சர் என்பவர் ஒரு பொருளை பார்த்த உடனே இது இதனால தான் இருக்கு, இது இப்படி நடக்கணும், இப்படித்தான் நடக்கும் என்பதை மேல் வரக்கூடிய பொருளையும் சொல்லக்கூடிய லட்சணமுடையவனாக இருக்க வேண்டும் என்று காட்டுகின்றார். இது அப்படியே வச்சுங்க. இன்னொரு விஷயம் சொல்லுகிறார். அமைச்சரை பற்றி பேசும்போது கம்பர் தம்முயிர்க்கு உறுதி என்னார் தலைமகன் வெருண்ட போதும் வெம்மையை தாங்கி நீதி விடாது நின்று உரைக்கும் வீரர் அப்படின்னார். அமைச்சரோட லட்சணத்தை பேசும் பொழுது அமைச்சர் என்பவன் அரசனிடத்தே உண்மையை கூறும் பொழுது ராஜா கோச்சிக்கிட்டு நம்மளை கொண்டுருவானோ, அவனுக்கு பிடிச்சதே நம்ம பேசிடுவோம் அப்படின்ற லட்சணம் இல்லாம உண்மையை சொன்னால் உயிர் போகும் என்கின்ற பயம் இல்லாது உண்மையை சொல்லக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று காட்டுகிறார் கம்பர். தம்முயிர்க்கு உறுதி என்ன, உயிர் போயிட்டு என்ன பண்றதுங்கிற பயம். இப்ப இந்த 2 லட்சணத்தையும் ஒரே ஒரு பெரிய புராண காட்சியில வச்சு காமிச்சுட்டு நம்ம நிறைவு பண்ணுவோம். பெரிய புராணத்துல திருநகர சிறப்பு என்கின்ற பகுதியில மனுநீதி சோழருடைய சரித்திரத்தை எடுத்து காட்டுகிறார்கள் சேக்கடார் சுவாமிகள். அதுல ஒரு அமைச்சர் வருகிறார். முதல்ல ராஜாவினுடைய மகன் என்ன செய்தார்? அவரும் தேர்ல போறார். அங்க ஒரு கன்றுக்குட்டி தேர்ல விசையுடன் பட்டு உப்பாரின் அடைந்ததுன்னார் சேக்கரார் சாமி. மேல போயிட்டு இருந்தார். ஏன்னா சேக்கரார் சாமி அமங்கலமான சொற்களை எங்கேயும் காட்டவே மாட்டார். நாம் என்ன சொல்லுவோம், அது போயிடுச்சு அப்படிம்போம். அதனால இவர் என்ன சொல்றாரு, மேல போயிட்டு இருக்கிறோம் அதை சொல்லுகிறார் சேக்கரத்தை உம்பாரின் அடைந்ததுன்னாரு, மேல போச்சு அப்படிங்கிறது. அப்போ பசு என்னது, ஆவூரு துயரம். பசு நடுங்கி ஓடி வந்து அரசனுடைய வாயிற்கடையில கட்டியிருக்கக்கூடிய மணியை அடிக்கிறது. கோட்டால் புடைத்தது நான் சேக்கரார். கோடுன்னா கொம்புல அந்த மணியை கட்டி கொண்டு அடித்தது. அந்த மணி காலங்காலமாக சத்தம் எழுப்பாதது, துரு பிடிச்சி கிடக்குங்க அது. ஏன்னா இவங்களுடைய பரம்பரையில யாருடைய காலகட்டத்திலையும் அந்த ஆராய்ச்சி பண்ணி அடித்ததே கிடையாது. இந்த அளவுக்கு நீதி பரிபாலனை பண்ணுறாங்க இந்த ராஜாக்கள். ஆனா இப்பதான் முதல்ல கேட்கறது, உள்ளே மனிதனை சோழர் உட்கார்ந்து கிடக்கிறார். அவருக்கு இந்த மணி சத்தம் எப்படி கேட்கிறதுங்கிறார் சேக்கரார் சாமி. பழிப்பறை முழக்கோ பார்க்கும் பாவத்தின் மொழியோ அப்படின்னார். வேந்தன் வழித்திரு மைந்தன் ஆவி கொல வரும் மரளியின் ஊர்தி கழுத்தணி மணியினார் போனார். ராஜாவினுடைய பிள்ளையினுடைய உயிரை எடுக்க வரக்கூடிய யமனுடைய வாகனமாகிய அந்த எருமையினுடைய கழுத்து மணி போட்டு தான் அப்படி கேட்கிறதோ என்றெல்லாம் ராஜா எண்ணிக்கொள்ளுகிறார் என்று காட்டுகிறார் சேக்கரார். ஏன்னா அப்படி இருக்கு அந்த ஆராய்ச்சி நடிப்பது. அப்படிலாம் ராஜாக்கள் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க பாருங்க. இலக்கியத்தில் தான் பார்த்து நம்ம தெரிஞ்சு கொண்டிருக்கிறதெல்லாம். அதனால அப்படி ராஜா இறங்கி ஓடி செல்லுகின்றார். அங்க கொடிநடும் வாயில், அங்க வாயிலில் இருக்கக்கூடிய காவலர்கள் ஓடி வந்து அரசனை எதிர்கொண்டு, ரோட்ல போயிட்டு இருந்த ஒரு பசு சுவாமி இது தெரியாம மணி அடிச்சுட்டேன்னா உடனே அவர்களை பார்த்து விடுறா, அப்ப தெரியாம வந்து அடிக்க, இத்தனை காலம் அடிக்காது அப்படின்னோடனே ராஜா பார்த்துட்டு தன்னுடைய அமைச்சர் பக்கத்தில் நிற்கிறார். அந்த அமைச்சரை பத்தி சேக்கரார் சாமி முதிர்ந்த கேள்வியானார். அந்த ராஜாவுக்கு திருவாரூர் கோயில் கல்வெட்டுல ஒரு குறிப்பு வருகிற பேர் வருகிறது, உபய குலாமன்னு பேர் சொல்லுகிறார் அந்த அமைச்சருக்கு. அதுல அந்த பசு வந்து மணி அடிச்சதுன்னு பார்த்த உடனே அரசன் என்ன பண்ணுகின்றார், மன்னவன் அதனை கேளா வருந்திய பசுவை நோக்கி என் இதனுக்கு உற்றது என்பான் அமைச்சரை இகழ்ந்து நோக்கி. ராஜா சீட்ல உட்கார்ந்திருக்கார், அமைச்சரும் பக்கத்துல தான் இருக்கிறார். ராஜாவும் அமைச்சரும் சேர்ந்துதான் வந்து பசுவை பார்க்கறாங்க இப்போ. ஆனா அமைச்சரை பார்த்து இகழ்ந்து நோக்கி கேட்கிறார். அந்த அளவுக்கு இந்த பசு வந்து மணி அடிக்குதே, அந்த அளவுக்கு நீங்க என்னடா நிர்வாகம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள்
என்று குறிப்பும்படியாக தன்னுடைய அமைச்சரை பார்த்து என்னிதனுக்கு உற்றது அமைச்சரை இகழ்ந்து நோக்கினார். இது கேவலமா ஒரு பார்வை பார்க்கிற ராஜா தன்னுடைய அமைச்சர் என்று காட்டுறார் சேக்கரார். எந்த அளவுக்கு இருந்துக்கிறாங்க. சரி, இப்போ உள்ள மினிஸ்டர் என்ன பண்ணுவாங்க? உடனே ஐஏஎஸ்க்கு ஃபோன் பண்ணி, செயலாளருக்கு ஃபோன் பண்ணி, என்ன நடந்தது, எது நடந்தது, உடனே எனக்கு ரிப்போர்ட் கொடுங்க, என்ன பண்ணுங்க, அரை மணி நேரத்துக்கு உங்களுக்கு டைம், அதுக்குள்ளே எனக்கு சொல்லுகாம்பாங்க. இப்போ அமைச்சர் கீழே இருக்கிற அதிகாரிகிட்ட இருந்து ரிப்போர்ட்ஸை வாங்கி அதுக்கப்புறம் அதை கன்சால்டேட் பண்ணி அதை கொண்டு போய் அரசியலாளர்கிட்ட கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அவங்க சட்டசபையில் என்னங்கிறத சொல்லுவார். ஆனால் அப்போ இருக்கிற அமைச்சர் அவர் பக்கத்தில் தாங்க இருக்கிறார், ராஜாவுடைய பக்கத்தில் தான் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார் எல்லாம், அதாவது சேக்கரார் என்ன சொல்லுவார், அந்த ஆக்சிடென்ட் நடந்தது, அதுக்கு அடுத்த பாட்டில் பசு வந்து மணி அடிச்சது, அதுக்கு அடுத்த பாட்டில் ராஜா வந்து கேட்குறாரு. இப்படி அடுத்து நிகழக்கூடிய காட்சிகள். காலையில் நடந்தது, அதுக்குள்ள விஷயம் மினிஸ்டருக்கு வந்துருச்சு, இது மத்தியானம் தான் நடக்குதுன்னா கூட பரவாயில்ல, அங்கே நடந்து முடிந்த அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே இங்கே நடக்குது. ஆனால் அரசர் பதில் சொல்லுகின்றார், அரசருக்கு அமைச்சர் பதில் சொல்லுகின்றார். அதை எல்லாவற்றையுமே முன்னூற நிகழ்ந்த எல்லாம் அறிந்துள்ளான் அப்படின்னாரு சேக்கரார் சாமி. அந்த மினிஸ்டருக்கு, அரசனுக்கு தெரியல இன்னும், ஆனால் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த மந்திரிக்கு எல்லா காரியமும் தெரிகிறது. ஏன் இந்த பசு வந்து மணி அடிக்குதுங்கிறது ரொம்ப குறிப்பாக காட்டுவார் சேக்கரார் சாமி. முன்னூற நிகழ்ந்த எல்லாம் அறிந்துள்ளான் முதிர்ந்த கேள்வி தொன்னறி அமைச்சன் அப்படின்னாரு சேக்கரார் சாமி. முதிர்ந்த கேள்வி என்ன அர்த்தம்? கேட்பதை அப்படியே நம்புவது கேள்வி அல்ல. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவினர். அதை விசாரித்து அது நடந்திருக்குமா நடந்திருக்காதா, இது எப்படியெல்லாம் இதுக்கு பொருள் கொள்ளலாம் என்றெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அறிவினரை போல திங்க் பண்ணக்கூடியவன் தான் அந்த அமைச்சர் என்பதனால அவரை சேக்கரார் சாமி தொன்னறி அமைச்சன் என்று பாராட்டுகிறார். சரி, இது எப்படி நாம் தெரிந்து கொள்வது? அடுத்த பாட்டில் போடுறாரு. போட்ட அந்த முதல் வார்த்தையே அரசன் ரொம்ப கோபமாக நின்று கொண்டிருக்கிறான். அவனிடத்துல போய் எப்படி பேசணும்? அவனை சாந்தம் பண்ணும்படியாக பேச வேண்டும். அதனால வளவன்னா சோழன் அர்த்தம். வளவ அப்படின்னு ஆரம்பிக்கிறான். சோழ ராஜாவே, நான் சொல்வதை கொஞ்சம் சாந்தமாக கேளுங்கள் அப்படின்னு அர்த்தம். இறைஞ்சி பேசுகின்றார் அமைச்சர். என்ன சொல்லுகின்றார்? சொல்லும் பொழுதே தன்னுடைய இளவரசனாகிய அந்த ராஜாவினுடைய புதல்வன் மீது குற்றம் இல்லை. ஏன்னா ராஜா ரொம்ப நல்லவன். இந்த பசு துன்பமடைந்ததற்கு காரணம் தன்னுடைய புதல்வன் என்று தெரிஞ்சா தன் புதல்வனை என்ன வேணாலும் இவன் செய்வான். அதனால தன் புதல்வன் மீது தவறு இல்லை, உள்ளபடியே தவறு இல்லை அவன் மேல. ஏன்னா அவனுக்கு பசுவை கொல்லணுங்கிற நோக்கம் முதல்ல கிடையாது பசுக்கன்ற. ரெண்டாவது, இது தெரியாம நடந்தது. அது இளங்கன்று, அது விளையாடி ஓடி வந்து விசையினூடே பட்டது நான் கேட்கிறேன். ரெண்டாவது, இப்போ நம்ம மாதிரியான கிராமப்புற பகுதிகளில் ஒரு பசு ரோட்டில் நின்றது, அதை வந்து ஒரு வண்டி மோதிருச்சு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் சிறைக்கு நீ வேகமாக போயிருக்கான்னு சொல்லலாம். இப்போ சென்னையில் மவுண்ட் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்கு, என்ன சாலைங்கிறாங்க. அந்த சாலை எப்பொழுதுமே ரொம்பவும் பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு சாலை, போக்குவரத்து அதிகமாக இருக்கும் அந்த சாலையில். அந்த சாலையில் ஒரு பசு வந்து நிற்கிதுன்னு வச்சுங்க, அது அடிபடுவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம் எப்பொழுதுமே. அப்போ பசுவுக்கு அந்த சாலையில் என்ன வேலை, அது ஏன் அங்கே வரலாம், அது அங்கே வரக்கூடாது என்பதை குறிப்போல உணர்த்துகிறார் அமைச்சர் அரசர். அதான் நான் பார்த்தேன். வளவ நின் புதல்வன் ஆங்கோர் மணிநடன் தேர்மேல் ஏறி அளவில் தேர்த்தானை சூழ. தப்பு நடக்கிறதுக்கு எங்கேயுமே வாய்ப்பு இல்லைங்கிறத சொல்றார் பாட்டில் அமைச்சர். ஏன்னா இவன் தனியா போல, இவனுக்கு முன்னாடி ஒரு 10 வண்டி போயிட்டு இருக்கு. இப்போ பெரிய அமைச்சர் வந்து அப்படி இருக்கும், முன்னாடி 10 வண்டி போட 10 வண்டி போகும். இதில் எந்த இடையில ஒரு வண்டியில மாடு அடிப்பட்டதுன்னு அப்படி ஒத்துக்க முடியாது. முன்னாடி போட்டுனா முதல்ல வரதுலேயே அடிப்படும். அப்பவே ரூட்டை கிளியர் பண்ணிடுவாங்க. டிராஃபிக்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு போலீஸ்லாம் இருப்பாங்க, அவங்க எல்லாருமே அங்கங்கே டிராஃபிக் கிளியர் பண்ணுவாங்க. இப்போ இத்தனையும் கடந்து எப்படி எங்க பசு வர முடியும்? முதல்ல ஒரு முக்கியமான பெர்சனாலிட்டி விஐபி வராங்கனாலே டிராஃபிக் எங்கெங்கெல்லாம் அடைக்கிறோமோ அங்கெல்லாம் அடைச்சி அதை சரி பண்ணிடுவாங்க. இப்போ இப்படி ஒரு பசு உள்ள வருவதற்கு முதல்ல வாய்ப்பு கிடையாது என்பதனால தான் எப்படி போனாலும் அரசன் தான். உன் பையன் தனியா போல அளவில்
தேர்த்தானை சூழ படைபலத்தோட போனான். அப்புறம் எங்க போனா? சந்தலையா அல்லது ஒரு ஆய்ப்பாடி தெருவுலையா, பசுக்கள் மேயக்கூடிய இடத்துலையா, ஒரு முல்லை நடத்துலையா? இல்ல, அரசூலாம் தெருவில் பொங்கால் ராஜ வீதியில போனான். சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா சாலை மாதிரி ஒரு சாலையில போயிட்டு இருக்கான். அங்க பசுவுக்கு என்ன வேலை என்பது குறிப்பு. அது எப்படி வரலாம்? வர முடியாது. ஸோ அது அடிபடுவது என்பது சாதாரணமானதுதான். உன் பிள்ளைக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது சொல்லும் பொழுது சொல்லிக்கிட்டே வரார் மினிஸ்டர். அப்புறம் என்ன சொன்னார்? இளைய ஆண் கன்று தேர்கால் இடை புகுந்து, இவன் தேரை கொண்டு போய் கண்ணுக்குட்டி மேல விடல, கண்ணுக்குட்டி தான் வந்து தேர் மேல பூந்துக்கிறார். தேர் சக்கரத்துக்குள்ள வந்து இது பூந்ததுன்னு சொல்லுகிறார் அமைச்சர். அப்போ இளைய ஆண் கன்று தேர்காலடை புகுந்து இறந்தது ஆக தளர்வுறும் இத்தாய் வந்து விளைத்தது இத்தன்மை அப்படின்னார். அப்போ அமைச்சருடைய தன்மை என்ன என்பதை உற்றது கொண்டு மேல் வந்து உருபொருள் உணரும் கேளார் என்று கம்பர் காட்டிய அந்த லட்சணத்துல இந்த ராஜாவினுடைய இந்த அமைச்சர் இருப்பதை சேகராசாமி எடுத்து காண்பதை பார்த்தோம். இந்த அரசனுடைய லட்சணம் என்னவா இருக்கு? அதை கீழே கம்பர் சொன்னார், உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் தன்னுடைய உயிராக பார்ப்பது மனு நீதி என்று அந்த ராஜாவுக்கு பேர். ஏன்னா உயிர்கள் உலகத்தில் உள்ள எல்லா உயிருக்கும் அவன் சமபரிபாலனம் பண்ணினான். அதனால எனக்கு மனுநீதி அந்த நூலையே தன்னுடைய பேராக கொண்டான சேகரசாமி காட்டுவார். பொதுவாக நம்முடைய தமிழ்நாட்டினுடைய உயர்ந்த நீதிமன்றத்தினுடைய வளாகத்தில் இந்த ராஜாவினுடைய விக்கிரகத்தை வச்சிருக்கிறாங்க. அவன் நீதிக்கு பரிபாலனம் பண்ணதுனாலே அவன் நீதியினுடைய அடையாளமாக வச்சிருக்கிறாங்க. ஆனா உலகத்தினுடைய உயிரெல்லாம் எப்படி பார்ப்பது? உலகத்தினுடைய எல்லா உயிரிடத்தும் சிவபெருமானே இருக்கின்றான். அதனால சிவபெருமானாக எல்லா உயிரையும் பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த தன்மையை அரசனிடத்தை வைத்து காட்டி, மிக முக்கியமாக ஏன் மனுநீதி சோழனுடைய எத்தனையோ ராஜாக்கள் உயர்ந்த சரித்திரத்தெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க, ஆனால் இந்த மனுநீதி சோழருடைய புராணத்தையே சேகராசாமி எடுத்து கொண்டாடி காண்பிக்கிறாங்கிறதுக்கு ஒரு முக்கியமான இடத்தையும் சேகராசாமி பதிவு பண்றாரு. பொதுவாக ஒரு பசுவை கொண்டுட்டாங்க, பசுவுடைய உயிர் இழப்புக்கு நம்ம காரணமாயிட்டோம்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அபராதத்தை பிராமணருக்கு செலுத்திட்டா போதும், பசுக்கள் வாழக்கூடிய இடத்துல சென்று தொண்டு செய்தா போதும் என்றெல்லாம் சாஸ்திரங்கள் விதிக்குது. அதனால உன்னுடைய பையனும் அந்த மாதிரி இது ஒன்று செஞ்சுட்டா கூட போதும், அவனுக்கு நீ ஒன்றும் பெரிய தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதுதான் வழக்கு அப்படின்னு சொன்னாங்க அமைச்சர் எல்லாம். அதற்கு ராஜா சொன்னார், மனுநீதி சோழர், வழக்கென்று நீர்மொழிந்தால் இதுதான் வழக்குன்னு நீ சொன்னீங்கன்னா தன்னுடைய குழக்கென்ற இழந்த இந்த பசுவுக்கு அது நீதியா ஆகுமா? ஆகாது. அதனால இதுக்கு நம்ம வேற ஒரு முடிவை தான் அறிவிக்கணும்னு ராஜா முடிவு பண்ணா. நீ அப்படி பண்ணுவது தப்பு, ஏன்னா சட்டத்துல என்ன இருக்கோ அதைத்தான் நீ செய்யணும், அதுக்குத்தான் நீ அரசன் அப்படின்னா. இது பொதுவான சட்டம். உலகத்துல எந்த பசு தான் கன்று போடச்சுன்னு வந்து மணி அடிக்குது, இது சிறப்பான விஷயம். அப்போ இந்த சிறப்பான விஷயத்துக்கு நம்ம சிறப்பான சிறப்பை தான் கொடுக்கணும். இல்லாம இந்த பையன் பொதுவாக பசுவை கொண்டதான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, அது இல்லாம வேறு ஒரு காரியம் செய்திருக்கிறார். போற்றி செய்து திருமாலும் அயனும் தொழும் திருவாரூர் வீட்டிலிருந்த பெருமாள், அந்த திருவாரூர் தோற்றமுடைய உயிரை கொன்றான் அப்படின்னார் மனுநீதி சோழர். திருவாரூர்ல இருந்த உயிர்கள் எல்லாம், பிறந்த உயிர்கள் எல்லாம் சிவகணத்துல உடையது, அது எல்லாமே ஜீவன்முத்திர லட்சணத்தை உடையது, எல்லாமே அடியார்கள் என்ற லட்சணத்தை வைத்து பார்க்கக்கூடியது. அதனால இதை பொதுவான பசு என்று பார்க்கக்கூடாது, ஒரு அடியாருக்கு செய்த இடையூறாக பார்க்க வேண்டும். அதனாலதான் திருவாரூர் தோற்றமுடைய உயிரை கொன்றான் என்று காட்டி இந்த பெரிய தவறுக்கு என் மகனுடைய உயிரையும் எடுப்பது தான் சரியாக இருக்கும் என்று தன்னுடைய மந்திரிக்கு உத்தரவு போட்டார். அந்த மந்திரி, நீ போய் அந்த தேரை ஊர்ந்து என் மகனுக்கு அந்த தண்டனை கொடுப்பான்னா. அந்த மந்திரி என்ன பண்ணார், இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வதற்கு நாம் போயிடுறது மேலான தன்னுடைய உயிரை விடுகின்றார் என்று பார்த்தோம். அதைத்தான் கீழே சொன்னோம், தம்முயிருக்கு உறுதி என்னார். பிறகு நீங்க யாரும் செய்ய மாட்டீங்க, நானே செய்கின்றேன் இன்னும் தேர கீழே தன் பிள்ளைய கடத்தி மேலே ஏற்றுறான். தன்னழி வெண்கூடை வேந்தன் செயல் கண்டு மன்னவர் கண்மழை பொழிந்தார். உலகத்தில் உள்ள நமக்கு இப்படி ஒரு ராஜனாவா, இப்படி ஒரு அரசனா என்று மக்கள் எல்லாம் அழுகின்றார்கள். மன்னவர் பூமழை சொரிந்தார், தேவர்கள் எல்லாம் மேலந்து பூ போடுறாங்க. அதோட கூட சுவருமான நேரம் பிரத்யட்சம் ஆயிட்டார்.
அண்ணல் அவன் கண்ணெதிரே அணி வீதி மழவிடைவே பின்னவர்கள் தொழ நின்றான் வீதி விடங்க பெருமான் என்று காட்டுகிறது புராணம். அப்படி அரசன் முறை செய்து காப்பாற்றுபவனாக இருக்க வேண்டும். அப்படி காப்பாற்றினால் அவன் இறை என்று வைக்கப்படும். அந்த லட்சணத்தை தான் கம்பர் காட்டிய 2-3 பாடல்களை வைத்து நாம் சிந்திப்பதற்கு இந்த வாய்ப்பாக அமைந்திருந்தது. அது கொடுத்திருக்கக்கூடிய நேரத்தை விட என்ன கூடவே எடுத்திருக்கின்ற ஐயாவுடைய நேரத்தையும் எடுத்திருக்கின்ற இந்த அற்புதமான வாய்ப்பை நமக்கு கிடைத்திருக்கூடிய சொக்கநாத பெருமானுடைய சன்னதியில உரையாற்றுவதற்குரிய அரங்கம் இது மாதிரி எங்கேயுமே எங்களுக்கு கிடைத்ததே கிடையாது. எத்தனையோ கலையரங்கங்கள் எங்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது, எத்தனையோ ஒரு அபாவிஷயங்களை பேசியிருக்கிறோம். ஆனால் சொக்கநாத பெருமானுடைய சன்னதிக்கு நேராக இருந்து சொற்பொழிவை நடத்துவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த மேடை எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. இந்த திருவையாறு என்கின்ற கஷேத்திரத்தில் அற்புதமான ஞான தவ பூமி இந்த பூமி. அப்புறதாமே எழுதும் காண்பான் கடைக்கண் நிற்கின்றேன் என்று காட்டுக்கொண்டான். களவுபடாத ஒரு காலமாக இந்த 1 மணி நேரத்தையும் அடுத்திருக்கக்கூடிய 1 மணி நேரத்தையும் எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் நம்ம குருமணிகள். அவர்களுக்கும் நமக்கு அடுத்ததாக இந்த பேச எழுந்திருக்கக்கூடிய என்னுடைய முன்னோடியாகவும் என்னுடைய மிகவும் அன்புக்கும் மதிப்பு கூறியவராக இருக்கக்கூடிய சிவாபுரம் ஐயாவுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு கல்லூரி நிர்வாகத்தாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அற்புதமான ஞான வெல்வி நிறைவேற்றுவோம் திருச்சிற்றம்பலம் போக்கி எல்லாம் வாழி உங்கள் மோனகுரு வாழி என் வார்த்தை என்று வாழி அன்பர் வாழி பராரம் இதிலே பண்ணிடுமா இங்கே மீண்டும் ஒரு முறை அவையை